ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு உக்கரை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனவினே ஒரு 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க கப்பு வந்து ஒரு 150லேருந்து 200 கிராம் அளவு சிறுபருப்பு இருக்கும். எடுத்து இது வந்து ஸ்லோவில் வச்சு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க. கலர்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த சிறுபருப்பு வறுக்கிற வாசனை வரணும். அந்த அளவுக்கு வந்தவுடனே நம்ம எந்த கப்பில் சிறுபருப்பு எடுத்தோமோ அதே கப்லேயே வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்தமாரி கொஞ்சம் கொதி வந்தவுடனே ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க. மூடிட்டு அது நல்லா வந்து குழைவாக வேகணும். நடுவில் இந்தமாரி கிளறி பாருங்கள். அதேமாரி இந்தமாரி வந்து அந்த கரண்டியால் வந்து அமுக்கி பாருங்கள். ஏன்னா வந்து சிறுபருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும். தேவைப்பட்டதுன்னா குக்கரில் 2 விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம். நான் குக்கரில் வைக்கல, கடாயிலே செய்கிறதால ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. அடிக்கடிக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிக்கும். ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு எடுத்து நசுக்கி பாருங்கள். நல்லா மெசஞ்சிடுச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பவுலில் நல்லா கொஞ்சம் சூடு ஆறின வினை கூட கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து இதுக்கு வந்து வெள்ளை கரைசல் எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ஒரு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு இதுக்கு வந்து ஒரு 150லேருந்து 250 கிராம் அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் எடுத்து அதை நல்லா வந்து கொதிக்க விட்டுடணும். வெல்லம் கொதித்து அது ரெடி ஆகட்டும். அடுத்து இந்த சைடில் வந்து ஒரு பேனில் வந்து நெய் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் யூஸ் பண்ணிக்கிட்டு முந்திரி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெறும் முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த முந்திரி வந்து கருகக்கூடாது, நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும். அடுத்து வந்து இந்த பக்கம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாகு வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம முந்திரி வறுத்தி எடுத்த அதே பேன்லேயே மீதி இருக்க அதே நெய்யிலே வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 1 கப்பு சிறுபருப்பு எடுத்தோம்னா 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவை வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ரவையுமே வந்து நீங்கள் ரோஸ்டட் ரவை எடுத்துக்கோங்க. ரோஸ்டட் ரவை எடுத்தாலுமே திருப்பி வறுக்கணும். அடுத்து வந்து அது கூடவே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் வந்து துருவி ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ரவையும் தேங்காயும் நல்லா கொஞ்சம் ஈரப்பதம்லாம் போயிட்டு ட்ரையாக வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாசிப்பருப்பை எடுத்து அதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் ஒன்றா இந்த பாசிப்பருப்பு ரவை எல்லாம் ஒன்றா ஆட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த வெள்ளை கரைசலை எடுத்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கும் பொழுது ஸ்லோவில் வைக்கணும். ஏன்னா வந்து இது உடனே வந்து கட்டிக்கும். ஸோ அதனால் ஸ்லோவில் விட்டு ஓரங்கள்லாம் வந்து இந்தமாரி கரண்டி வச்சு நல்லா மைய நசுக்கி விடுங்க. நசுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே வந்து ஏலக்காய்த்தூள் வாசனைக்காக ஏலக்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெள்ளை கரைசல் வந்து ஊற்றினவினே கட்டிக்கும். ஸோ அதனால் நல்லா இல்லாத அளவு கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரத்துலலாம் இந்தமாரி நம்ம எடுக்கும் பொழுது நல்லா திரண்டு வரணும். இந்த அளவுக்கு நல்லா வந்தவினே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி எடுத்து அதில் போட்டு அது கூடவே வந்து மேலாப்பில் வந்து ஒரு தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு பெரட்டி எடுத்து பசங்களுக்கு கொடுத்தோம்னா சூப்பரான உக்கரை ஸ்வீட் ரெசிபி ரெடி. இது வீட்லேயே செய்யக்கூடியது, ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதில் வந்து பாசிப்பருப்பில் செஞ்சுருக்கிறதால ப்ரோட்டீன் அதிகமாக உடையது, விட்டமின் ஏ கிடைக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்பவுமே நல்லது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்குமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குமே ரொம்பவுமே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.